கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. இயேசுவிடம் போவ நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனத்தினுடைய முதல் பாகம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். நீங்களும் நானும் பலவிதமான சோதனைக்கு உட்படும்படியான காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பல விதங்களில் செயல்படுகிறார்கள். சத்ருவாகிய சாத்தான் பலவிதமான கண்ணிகளை நமக்கு விரோதமாக வைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய மாம்சமும் நம்மை பலவிதமான இச்சைகளுக்குள்ளாக கொண்டு போய் நம்மளை தீட்டுப்படுத்தும்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனபடினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும், எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சோதனைகள், இந்த போராட்டங்களிலிருந்து நாங்கள் தப்பித்து கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நமக்கு உதவி செய்கிறார். நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய வழி நடத்துதலும் நமக்கு தேவை. நீங்களும் நானும் பலவிதங்களில் சோதிக்கப்படலாம். ஆனால் அந்த சோதிக்கப்படுகிற நாட்களில், காலங்களில், நேரங்களில் பாவம் செய்யாதபடி தேவன் நம்மை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த தீமையிலே நாம் விழுந்து விடாதபடி தேவன்தான் உதவி செய்ய வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை தினமும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நேரமும் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தருகிறார். கர்த்தர் தாமே உங்களை அப்படியாக நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.